الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يظلم الناس شيئا. وقال أيضا وما ربك بظلام للعبيد. وقال تعالى واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்று நாம் சஃபருடைய மாதம் முஹர்ரம், சென்ற இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதம், இது இரண்டாம் மாதம். ஹிஜ்ரி 1447. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து இன்று 1447 வருடங்களாகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு பிறந்து 1500 வருடங்கள் பூர்த்தியாகும். தன்னுடைய 53 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த அடிப்படையில் 1500 வருடம் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக, இறுதி ரசூலாக, அல்லாஹ்வுடைய ஒரு அருளாக, பூரா மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியவராக, அனைவர்கள் மீதும் மனிதர்களுக்கு அப்பால் மிருகங்கள், கால்நடைகள் அனைத்தின் மீதும் இரக்கமுள்ளவர்களாகவும் அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலத்தாருக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய மாதம் அடுத்த மாதம் முஹர்ரம், எங்களுடைய முதல் மாதம். நாம் இருப்பது இரண்டாம் மாதம், அடுத்து வரப்போகிறது. அது ரபீஉல் அவ்வல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தாகிய மாதம் தான் ரபீஉல் அவ்வல் மாதம் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்தில் அதிகமாக இன்றிலிருந்து மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள், அதிகமாக பேசுவார்கள். குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில், ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில், வரலாறு நடிகளும் வாழ்ந்த நபிமார்கள் என்ற அடிப்படையில், உலகத்துடைய தலைவர் என்ற அடிப்படையில், பல கோணங்களிலும் அவர்களை பற்றி பேசக்கூடிய, அதை பாடக்கூடிய, அந்த சிறப்புகளை இன்பமாக, ஒரு கண்ணியமாக, அன்பாக அதை பின்பற்றக்கூடிய ஒருவராக மதித்து, உலகத்துக்குள்ள ரஹ்மத்தாக, உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்தவராக இன்றும் 1500 வருடங்களாக நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மேலும் மேலும் எம் அனைவருடைய உள்ளத்தில் அவர்களுடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் மரியாதையும் உள்ளத்தில் நிறைப்பானாக. நாம் அனைவர்களும் அவர்களை பின்பற்றி நாளை ஹவுதுல் கௌசரில், இன்னா அத்தைனா கல் கௌசர் என்ற ஹவுதுல் கௌசரில் அந்த தண்ணீரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமானவர்களே, இந்த மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் என்று சொல்வது, சிலர் இந்த மாதம் ஒரு பீடை மாதம் என்று, ஒரு தர்த்தனியமான மாதம் என்று நம்புகிறார்கள். அதனால் அவர்கள் இந்த மாதத்தில் திருமண விழாக்கள் அல்லது வேறு எந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நடத்துவதை தவிர்க்கிறார்கள். இந்த நம்பிக்கை முற்றிலும் ஆதாரமற்று மற்றும் இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரேபியர்களிடம் அறியாமையில் இருந்த மூட நம்பிக்கையில் ஒரு பகுதியாகும். மூட நம்பிக்கைகள் குறித்து புனித குர்ஆன் தெளிவான வழிகாட்டல் நமக்கு வந்தது. அதனால் இந்த மாதம் என்பது அது மிக
ஒரு வகையில மிக சிறப்பாக மாறுகிறது. சஃபர் என்பதற்கு ஆலிம்கள் மாதத்தின் பீடை எனவும் விளக்கம் கூறியுள்ளார்கள். இஸ்லாம் ஜாஹிலியாவின் இஸ்லாமிய அறியாமை நாட்களில் ஆதிக்கம் செலுத்திய தவறான கொள்கைகளை மற்றும் மூட நம்பிக்கைகள் மறுக்கிறது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் அத்தனை மூட நம்பிக்கைகளை தவிர்த்து இருக்க வேண்டும். இதுல சிறப்பம்சத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை மணமுடித்துக் கொண்டது இந்த சஃபருடைய மாதத்தில். தன்னுடைய மிக அன்புள்ள 4 மக்களிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்ததும் இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில், அதிலும் குறிப்பாக இந்த சஃபருடைய மாதத்தில் என்பதை வரலாறு ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் நலவும் நடக்குது, தீமைகளும் நடக்கின்றன. தீமைகளில் ஆக பொல்லாததுதான் அநியாயம் செய்வது. அநியாயத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ, அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ் 44வது திருவசனத்தில் அல்லாஹ் சிறிதும் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. வமா ரப்புக பிஸல்லாமில் லில் அபீத், சூரத் ஃபுஸ்ஸிலத்தில் 46வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரப் நிச்சயமாக எந்த ஒரு அடியானுக்கும் அவன் அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை சொல்லும் பொழுது வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், சூரத் ஆல் இம்ரானுடைய 57வது திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். இன்னொரு சூரத்துல் மாயிதாவுடைய 51வது திருவசனத்தில் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார சமூகங்களை அல்லாஹு தஆலா நேர்வழியின் பால் கொண்டு வருவது கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஃபிரௌன் எப்படி அநியாயம் செய்தான், குழந்தைகளை கொண்டு குமித்தான். அல்லாஹு தஆலா அவனுடைய முடிவை எப்படி ஆக்கினான். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் உங்களுடைய சந்ததி சந்ததிகளாக உள்ளத்துல பதிய வைங்க. நலவின் ஆரம்பம் கஷ்டம், அதனுடைய முடிவு இன்பம். பாவத்தின் ஆரம்பம் இன்பம், அதனுடைய முடிவு பயங்கரம். ஆபத்து, சீபத்து, சோதனை. இத பாடமாக்கிக் கொள்ளுங்க, வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. வாலிபர்கள், யுவதிகள், தாய்மார்கள் எல்லோரும், பெரியவர்கள் சிறியவர்கள், யாராலும் அநியாயம் நடக்கூடாது. அல்லாஹ் அநியாயத்தை விரும்புறதில்லை. அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விட்டு வைப்பாங்க. பாவங்கள்ல இந்த ஷிர்கல துல்முல் அதீம், இணை வைத்தல் என்பதை ஆகப்பெரிய பெரும் அநியாயம் என்பதாக குர்ஆன் அதை கோடிட்டு காண்பித்திருக்கிறது. அல்லாஹ் நேசிப்பதில்லை. இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். அல்லாஹு அக்பர். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறதே கிடையாது. சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் மாயிதா, சூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் காஃபிர், சூரத்துல் அன்ஃபால், சூரத் ஃபுஸ்ஸிலத், சூரத் யாசீன், சூரத் யூனுஸ் போன்ற சூறாக்களில் இதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சில நேரம் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம். சில நேரம் எங்களோட படைச்ச ரப்புக்கு அநியாயம் செய்கிறோம். சில நேரம் நாங்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயம் இருக்குதே, அது பிறருக்குள்ள அநியாயமாக மாறுகிறது. இதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அநியாயம் செய்யும் பொழுது நான் என் ரப்புக்கு அநியாயம் செய்யறேனா? அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்ய முடியுமா? வற்றில ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னோட யுத்தம் செய்ய வந்திருக்கிறாய், பாப்போம் ஒரு கை என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடன் பாவத்தில்
மொபைல் தரப்பட்டிருக்கிறது பாவம் செய்யறதுக்கு அல்ல, கத்தி தரப்பட்டிருக்கிறது குத்தி மக்கள் அநியாயம் செய்யறதுக்கு அல்ல. அந்த கத்தியால தனக்கும் பிறருக்கும் நலவு நடப்பதற்கு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு கத்தி கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆயுதம் என்பது அது அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் இல்லா ஆக்குவதற்கு பயன்படுத்தும் ஒரு கருவியை தவிர அநியாயமாக யாருக்கும் ஒரு சின்ன அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டுவிட மாட்டான். உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய பாசமுள்ள வளர்ப்பு மகன் என்று பெயர் பெற்ற குர்ஆன் சொல்லக்கூடிய ஸெய்துடைய மகன் யுத்தகலத்தில் ஒரு எதிரியை கொண்டார். ஆனா அந்த எதிரி கொல்லக்கூடிய நேரத்தில் கலிமா சொன்னார். ஆனா எதிரியாகத்தான் அவர் இருந்தார். கலிமா சொல்லிட்டார் அல்லவா, இவன் தப்புறதுக்காக தான் சொல்றார் என்று கொண்டுட்டார்கள். அந்த ஆயுதத்தால நபி அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், நீ அவன் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா உஸாமா? நீ அல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் கேட்டார். யாரும் யாரையும் கொண்டுட்டு தப்பிச்சு கொள்ளலாம் உலகத்துடைய கோட்ல, ஆனா அல்லாஹ்வுடைய கோட்ல நிச்சயமாக தப்ப முடியாது. ஒரு உயிர் என்பது அது அல்லாஹ் மிக மதிக்கக்கூடிய ஒன்று. எப்பொழுதும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடனும் அந்த ரப்புடனும் அதில் இருக்கக்கூடிய இந்த அநியாயங்களை மனிதன் கவனமாக பார்த்து மிக நிதானமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். 2 குர்ஆனுடைய திருவசனங்கள். யார் அல்லாஹ்வுடைய எல்லைகளை வகுத்த சட்டங்களை மீறுகிறார்களோ அவர் தனக்கு அநியாயம் செய்து கொண்டார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறக்கூடியவருக்கு ஒரு அழகான ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. யார் அல்லாஹ்வுடைய வகுத்த எல்லைகளை, அந்த சட்ட திட்டங்களை, ஏவல் விலக்குகளை மீறி தன் சுய இச்சையின்படி வாழ விரும்புகிறானோ அவன் தான் அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹ் தான் சொல்கிறார். நபி அவர்கள் நேரமில்லை, நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் 4 வகையான மனிதர்கள். ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு மாலஹு இல்மா, ஒருவனுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான். யத்தகி ஃபீஹி ரப்பஹ் யஸிலு ரஹ்மா யஅமல் லில்லாஹி பிஹக்கிஹி ஹதா அஃஸல் மனாசில். அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து ஆண் பெண் சிறார்கள் பணக்காரர்கள் அறிவையும் கொடுத்து முறையாக உலகத்தில் சம்பாதிச்சு வாழ்ந்து அநியாயம் இல்லாம அல்லாஹ் பயந்து நலவு செய்து அவன் உலகத்தில் வாழ்கிறான். இளம்பந்துகளை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மனாசில், இவன் ஆக உயர்ந்தவன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து பதவியையும் கொடுத்து அந்தஸ்தையும் கொடுத்து இருக்கிறான். அதுக்கு எந்த நாளும் 100 ரக்காத் நஃபில் தொழுது சஜ்தா செஞ்சாலும் போதாது. 2வது மனிதன் ஆதாஹுல்லாஹு இல்மன் வலம் யுஅதி மாலா, அவனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், செல்வத்தை கொடுக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான், இந்த இவரை போல எனக்கு கிடைச்சாலும் நானும் அப்படித்தான் இருப்பேன். நபி அவர்கள் சொன்னாங்க, வஹுமா ஃபில் அஜ்ரி ஸவா, இவர்கள் இருவரும் நன்மையில் சமமாகிவிட்டார்கள் சொன்னார்கள் 2 பேரும். 3வது ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் வலம் யுஅதிஹி இல்மா, அவனுக்கு செல்வத்தை மட்டும் தான் கொடுத்தான், அவனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கவில்லை. அவன் லா யத்தகி ஃபீஹி ரப்பஹ் வலா யஸில் ரஹ்மஹ் வலா யஅமல் லில்லாஹி பிஹக்கிஹி, அவன் செல்வத்தை வச்சு அகம்பாவத்தில் திமிரில அந்த மமதையில தன்னுடைய ஆட்சி பதவி தன்னுடைய ஆளுமை வச்சு மனிதர்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டே வாழ்கிறான். அதாவது அஹ்பஸில் மனாசில், இவன் ஆக கெட்டவன் என்று சொன்னார்கள். 4வது அவனுக்கு அறிவும் இல்லை செல்வமும் இல்லை, ஆனா அவன் நீயத்தெல்லாம் முதல் 2 பேர் அல்ல, நானும் ஒரு 3வது அநியாயக்காரனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அவனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுமா ஃபில் விஸ்ரி ஸவா, இவர்கள் இருவரும் பாவத்தில் சமமாகிவிட்டார்கள் சொன்னார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, தான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தனவந்தராக இருந்தார்கள், அப்சுபைர் இப்னு அவ்வாம் எப்படி வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாளுடைய தர்மம் 700 camels
அல்லாஹ் அக்பர். அதுல அடையாளம் என்ன தெரியுமா? 700 ஒட்டகைகள் மதீனால வந்து இறங்கி அந்த 700 ஒட்டகைகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ள 700 ஒட்டகம் சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? எங்கட ரேஸ் கார்கள் வாலிபர்கள் பாதைகள்ல தன்னுடைய அலங்காரத்தை காட்டுவதற்கு ஓட்டும் பொழுது அவர்கள் அந்த வேகத்தை கூட்டி அந்த சத்தத்தை போட வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் வர்றதை விட பயங்கரமான சத்தமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், என்ன நடந்தது? சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானுடைய கியாமத்து வந்துருச்சான்னு கேட்டார்கள். கியாமத்து வரல, அப்துல் ரஹ்மான் இந்த 700 கேமல்ஸ் வந்திருக்குன்னு சொன்னார்கள். ஆஹா, இவருக்கு நாளைக்கு கிரீன் சேனல்ல போகல, அது ரெட் சேனல்ல தான் போகணும்னு சொன்னார்கள். ஓடி வந்தார்கள், கேட்டார்கள், தாயே நீங்க எப்படி சொன்னீங்களா? ஓ அப்பா, நீ நாளைக்கு சும்மா அப்படி லேசில போகலாதே, நீ எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட கணக்கு காட்டணும். எப்படி எடுத்தா, எப்படி செலவழிச்சா என்பது ஏதும் அநியாயம் நடந்திருக்குதா என்று நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தினார்கள். வந்த உடனே அனைத்தையும் தர்மம் செஞ்சு போட்டார்கள். மதீனால 700 கேமல்ஸ் அது அப்படியே ஏழைகளுக்கு பங்கிட்டார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று. கண்ணியமானவர்களே, இரண்டாவது மனிதர்கள் தனக்கு அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்டிக்கிறான். ஏன்? அவர்களுடைய கடமைகளை நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் எவ்வளவு பேரை பார்க்கிறோம், தான் தெரியாமலும் தெரிந்தும் அறிவிருந்தும் அநியாயக்காரர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். உலகத்துல நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த நாடே பாத்தீங்கன்னா போதும், இந்த சம காலத்துல வாழ்றவர்கள் பாத்தீங்கன்னா போதும், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி கண்டிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்று இருக்குது. நாங்க படிப்பினைக்காக வேண்டி ஃபிரௌனை பத்தி பேசுகிறோம், காரூனை பத்தி பேசுகிறோம், ஹாமானை பத்தி பேசுகிறோம், அபூஜஹலை பத்தி பேசுகிறோம், ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த அநியாயக்காரர்களை பத்தி பேசுகிறோம். அபூஜஹலே, உன்னை கொண்டுட்டு எனக்கு சந்தோஷம் இல்லை, உனக்கு தண்டனை தாரது எனக்கு சந்தோஷம் இல்லை. அல்லாஹ் படிப்பினை வைத்திருக்கிறான். சில தண்டனைகளில் அல்லாஹ் படிப்பினை வைத்திருக்கிறான். அதை உன்னுடைய மமதையிலும் பெருமையிலும் ஆளுமையிலும் உனக்கு தந்த அலையிலும் நீ மூழ்கி அட்டகாசம் செய்து கொண்டிருந்தாயே, அதுக்காக கிடைச்சதுதான் என்று சொல்லப்படுகிறது. நீ பூமியில பெருமகித்துக் கொண்டு நடக்காதே, நீ பூமியை பிளக்க முடியாது, ஆகாயத்தில் பறக்க முடியாது. ரஹ்மான் அடியார்கள் பூமியில் மிருதுவாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, பாவங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். إذا أنفقوا ولم يسرفوا ولم يقتروا كان بين ذلك قواما. அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களையும் அந்த பட்டியல்ல தான் சேர்த்திருக்கிறான். கடமைகளை வீணாக்கக்கூடியவர்கள், ரப்பிக அலைக ஹக்கன், லஸௌஜிக அலைக ஹக்கன், லிதைஃபிக அலைக ஹக்கன், லிஅஹ்லிக அலைக ஹக்கன், ஃபஅதி குல்ல ذي حق حقه. உன்னுடைய உடம்புக்கும், உன்னுடைய மனைவிக்கும், உன்னுடைய குடும்பத்துக்கும், உன்னுடைய ரப்புக்கும், உன்னுடைய விருந்தாளிக்கும் ஹக்கு இருக்கிறது. அது சரியாக சமமாக நிறைவேற்றிக்கொள். நீ ஒரு மதரசாவுடைய அதிபரா, நீ ஒரு நிர்வாகத்துடைய தலைவரா, நீ ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனத்தின் பொறுப்புதாரியா, உன்னால் அநியாயம் நடக்கிறதா என்பதை நீ உன்னுடைய உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும். உன்னால் அநியாயம் நடக்கும் பொழுது அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு அதுக்குள்ள பரிகாரங்களை செய்து கொள்வதுதான் அது ஈடேற்றத்துக்கு காரணமாக அமைகிறது. சில நேரத்தில் மனிதன் அடியார்களுக்கு தனக்கு அநியாயம் செய்யறது போல அடியார்களுக்கும் அநியாயம் செய்கிறான். அதை செல்வத்தில, உடம்புல, குடும்பத்தில என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். மனிதனுடைய அநியாயங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. யார் அநியாயக்காரராக மாறுறான் என்று சொன்னா, யதீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர். மூத்த நானாவுக்கு இளைய சகோதரர்களை வாப்பா விட்டுட்டு போயிட்டாரு, இவர் செய்யற அநியாயம் இவருடைய சந்ததிகளுடைய வௌரு பத்தும். இவருடைய வௌரு மட்டும் இல்ல,
ஏன் ஹராத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு வரக்கூடியது மிக கடுமையானது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். பசீர், அடியார்கள் செய்யக்கூடியதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அல்லாஹ் அதை தடுக்கிறான். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுப்பதில்லை, நேசிப்பதில்லை, அவர்களுக்கு அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ் தனக்கு இதை திருப்பியிருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எப்படி பாவிக்க வேண்டுமோ அந்த இடத்துல பாவிக்காம வேற இடத்துல பாவிக்கிறது தான் என்று சொன்னார்கள். இது இந்த அநியாயம் தனக்கு செய்யும் பொழுது அது தன்னுடைய வாழ்க்கையில பெரிய விபரீதத்தை பாவத்தின் மூலமாக அதுக்குள்ள பரிகாரம் துனியாலேயே மனிதன் தேடிக்கொள்ள வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கும் சாட்டை எடுத்து அடிக்க நாடும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஹுசில் அஃவ, மன்னிப்பை கடைப்பிடி என்று சொன்ன நேரத்தில் அந்த சாட்டை தூக்கி அப்படி வீசிட்டார்கள். கான வக்காஃப் இந்த கிதாபில்லா, குர்ஆன் முன்னிலையில் சிலை போல் நின்று விட்டார்கள். ஒரு சஹாபி ரபியா அஸ்லமி அவர்களை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏசி விட்டார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். அவர் மன்னிக்கேலான்னு சொன்னார்கள். திரும்ப மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிக்கேலான்னு சொன்னார்கள். ஓடி போனார்கள் நபியிடத்துல. யார சொல்லா, என்னால ஆத்திரம் வந்து ஏசிட்டேன், இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்கிறார்கள் என்று நபி அவங்க அவர் அழைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ரபியா அஸ்லமி இது நல்ல வேலைதான், அவரே ஏசிட்டு என்னைய பத்தி போய் நபி கிட்ட அவர் சிகாயத்து செய்திருக்கிறார், முறையீடு செய்திருக்கிறார் சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நபி அவர்கள் என்னுடைய எவ்வளவு பாசமுள்ள அபூபக்கர் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்டு உனக்கு தெரியாதா இவர் யார் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அவர் மன்னித்தார். அதனால நாளை கியாமத் நாளையில ஒரு சான் அளவு பூமிய ஒரு மனிதன் அநியாயமாக பெற்றுக்கொண்டால் 7 பூமியையும் அல்லாஹ் களத்தில் தொங்க வைப்பான் இருக்கிறார். அநியாயமாக நாளை கியாமத் நாளையில பதில் கொடுக்கிறது ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதுக்கு தரக்கூடிய தண்டனை மிக பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் நாங்க காணாத ஒரு அநியாயம் தான் உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்களோட புனித பூமி பலஸ்தீன பூமி. உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவரதும் புனித பூமியாகும். அது முஸ்லிம்களின் 3ஆம் புனித தலமாக முதல் கிப்லாவாக அமைந்த அந்த பூமியாகும். மேலும் அது புனித மேராஜ் பயணத்திற்கு முன்னைய இஸ்ரா பயணம் இடம்பெற்ற பூமி என்பதை சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் திருவசனம் அழகாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். உலக எல்லா காலங்களிலும் அநியாயக்காரர்களினால் அரசியல் நோக்கம் அல்லது பொருளாதார நோக்கங்கள் அடிப்படையாக வைத்து இந்த தவறுதலான செயல்களின் நடவடிக்கைகளில் நடந்த வண்ணம் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் காலத்துவாதிகள் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 1948ஆம் ஆண்டு பலஸ்தீன பூமி இஸ்ரேலினால் அது ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனால் அங்கு போர் மூண்டு பல பலஸ்தீனர்கள் அவர்களது சொந்த மண்ணிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மேற்கரையையும் காசாவையும் ஆக்கிரமித்து இதனால் அங்கு வாழ்ந்த பூர்வீக மக்கள் இதனை எதிர்த்து போராட வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாயினார்கள். 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்று 672 நாட்கள் இந்த தேதியிலிருந்து 2 வருட கால போரில் மனிதாபிமானமற்ற முறையில் காசாவில் வாழ்ந்து கொண்டிருந்த குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள், போரில் ஈடுபடாதவர்கள் அனைவரும் கொலைக்கும் படுகாயத்துக்கும் பட்டினி சாவிற்கும்
இதன் பேருக்கு ஆளாகினர் என்பதில் உலகின் உண்மை. இந்த விளைச்சுத்தனமான தாக்குதல்கள் உலக நாடுகள் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கையிலே வைத்தியசாலையோ பாடசாலையோ வணக்க ஸ்தலங்களோ விட்டு வைக்காது அநியாயத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 59,000 உயிர்கள், 18,000 குழந்தைகள், 214 பால்குடி சிசுக்கள், 12,400 பெண்கள் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒரு மனிதாபமானற்ற இந்த செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுப்பப்படும் உணவு, பணம், பானம், மருந்து வகைகள் ஆக்கிரமிப்பாளர்களால் மனிதாபமற்ற முறையில் தடுத்து நிறுத்தப்பட்டு உறுதியான தகவல் உலகம் அறிந்திருக்கிறது. அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்லும் பொருட்கள், போதை மருந்துகளை இரகசியமாக அதை உட்புகுந்து அம்பலமாக்கியுள்ளது. கண்ணியமானவர்களே, ஜனநாயக வழியில் சட்டத்தை மதித்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஜனநாயக வழியில் சட்டத்தை மதித்து ஜனநாயக ரீதியில் சட்டத்தை மீறாது இவ்வாறான ஈவிரக்கமற்ற செயல்பாடுகளுக்கு எதிரான குரல் கொடுப்பது, அநீதியை போருக்கு எதிராக அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்வது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிட்ட வேண்டும். ஏனைய உலகவாழ் மக்களும் இவ்வாறான முறையில் பாதிக்கப்படாமல் இருக்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி நோன்பு நோற்று தர்மம் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இதிலிருந்து நாம் வெளியாகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த நாளும் ஒரு 3 நிமிஷத்தை எங்களுக்கு ஒதுக்கேலாதா இந்த மக்களுக்கு துஆ செய்ய, இந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாட. ஒரு காலத்தில் படிச்சிருக்கிறோம், தாத்தாரிகள் 40 நாள்ல இப்படி கொண்டார்கள் என்று. அந்த காலத்தில் ஒரு ஊர்ல உள்ளவருக்கு மற்ற ஒரு செய்தி தெரியாது. இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும் என்ன அநியாயம் நடந்து கொண்டது. எமது நாட்டுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. எமது நாடு பலஸ்தீனத்துக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்தே வந்துள்ளது. 1971 இருந்து ஆரம்பித்த இந்த பயணம், இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம், இந்த நாட்டுடைய புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், படித்தவர்கள் அனைவர்களும் இதுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். இன்று எமது நாடு அதே நிலைப்பாட்டிலே உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அது நீடிக்க வேண்டும். அதுக்கு முஸ்லிம்கள் என்றல்ல, மனிதர்கள், மனித நேயம் என்ற அடிப்படையில் எல்லோரையும் ஒன்று திரட்டி இதுக்காக குரல் கொடுப்பது, ஜனநாயக வழியில் சட்டத்தை மதித்து எப்பொழுதும் நாம் உலமாக்கள், ஜமியத்துல் உலமா, இந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி, அதுக்கு எந்த காலத்திலே நாங்கள் அச்சுறுத்தலாக இருக்க விடுவதில்லை. யாராக இருந்தாலும் தேசிய பாதுகாப்புக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுக்கு எந்த அச்சுறுத்தலும் எந்த மனிதராலும் நடக்கக்கூடாது. அது முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் அப்படி அச்சுறுத்தலாக இருக்கும் பொழுது நாங்கள் அந்த உரியவரை திருத்த முயற்சி செய்வோம், இல்லைன்னா உரிய இடத்தில் அதுக்கு ஒப்படைப்போம் என்பது எங்களுடைய நாட்டுடைய வரலாறாக இருக்கிறது. முஸ்லிம்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் நாம் எமது நாட்டு மக்களுக்காகவும், பலஸ்தீன மக்களுக்காகவும், உலக மக்களுக்காகவும் அல்லாஹ்விடம் மனப்பூர்வமாக பிரார்த்திப்போம், துஆ கேட்போம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். யா அல்லாஹ், இந்த அநியாயங்கள் இருந்து இதை விடுவித்து ஒரு தீர்வை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எமக்காகவும் ஏனைய மூமின்களுக்காகவும் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அநியாயத்துக்கு நாங்க ஒவ்வொரு ஊர்லையும் முஸ்லிம்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் ஜனநாயக முறையில், உரிய முறையில் இதுக்குரிய என்ன
பொறிமுறைகளை கையாண்டு இந்த அநியாயத்தை நிறுத்துறதுக்கு நாங்க முன்னேறி போக முடியுமோ, அதே நேரத்தில் தர்மம், சதகா, இஸ்திக்ஃபார், அல்லாஹ் இடத்துல நாங்க மன்னிப்பு தேர்றது எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் இது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இஸ்திக்ஃபார் பிறருக்கு செய்வது. வரக்கூடிய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்ட மாதம். அவர்கள் பிறந்த மாதம். 1500 வருடங்களுக்கு முன்பு இந்த நியமத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். ஜாஹிலியத்தில் உயிர்களை, குழந்தைகளை உயிருடன் புதை தந்த காலத்தை எப்படி தூய்மையானதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறுகிய தன்னுடைய 23 வருடத்தில், அதிலும் 13 வருடத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அந்த கட்டம் வந்தது. எத்தனை உயிர்களை பறி கொடுத்தார்கள். ஆனால் உறுதியாக இருந்து யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அநியாயத்தை தடுக்க வேண்டும் என்ற நபி அவர்களுடைய மிக பொறுமதியான ஒரு வார்த்தை இருக்கிறது. உன்சுர் அகாக்க வாலிமன் மதுலூமன். நீங்க ஒரு சகோதரனுக்கு உதவி செய், அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அன்சுருஹு மதுலூமன் கைஃப அன்சுருஹு வாலிமன். நான் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்வது எனக்கு விளங்குது, ஆனா அநியாயக்காரனுக்கு உதவி செய்வது எப்படி? அநியாயக்காரனுக்கு உதவி செய்வதுதான் கண்ணியமானவர்களே அவனை அந்த அநியாயத்திலிருந்து தடுக்கிறது. எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த கடந்த 2 வருடங்களாக நாங்க என்னென்ன முறையில இந்த நாட்டுடைய ஜனநாயக சட்டத்தை மதித்து, ஐக்கிய நாட்டு சபைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தான். சென்ற வருடம் நான் அங்க போய் இந்த குரல் எழுப்பினேன். யுனைடெட் நேஷன் ஜெனீவால இது சம்பந்தமாக பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் அங்கிருந்தும் இதுக்கு குரல் கொடுத்து அவர்களுடைய சில நடவடிக்கைகளை எந்த முறையில் அதை நாம் சொல்ல வேண்டுமோ அந்த முறையில சொல்லி, இன்றும் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லோருக்கும் இந்த தூதாக 75 வருடங்களாக இந்த நாடு பாதுகாத்து வந்த அந்த பலஸ்தீன் மக்களுக்கான அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்காக நாம் செய்து வரும் அந்த உதவியையும் பண பொருளால் கூட இந்த நாட்டு மக்கள் அதுக்கு உதவி கரம் நீட்டிருக்கிறார்கள். அந்த உதவியை நாம் நிறுத்திவிடாமல், அந்த நிலைப்பாட்டை மாற்றிவிடாமல், அதுக்குண்டான பொறிமுறைகளை புத்திஜீவிகள், படித்தவர்கள், வியாபாரிகள் அதுல முழு மூச்சாக ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நமக்கும் வரக்கூடிய எதிர்காலத்தில் அமைதியான இந்த நாடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் எல்லோரும் ஒரு புரிந்துணர்வோடு 2 விஷயங்கள் நடக்க வேண்டும். என சகோதரர்களே, எமக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை இருக்க வேண்டும். வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் பலமாக இருந்து பயணிப்பதுதான் இஸ்லாம் காட்டி தந்த ஆகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. அடிக்கடி முஅஸ்ஸினுடைய அதானை போல ஒற்றுமை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த விஷயங்களை, நாம் இந்த மெம்பர்ல பேசக்கூடிய விஷயங்களை, என்ன அநியாயம் நடக்குது இந்த நாடும் 70 வருஷங்களாக பலஸ்தீன மக்களுக்கு எப்படி உதவி செய்திருக்கிறோம் என்ற செய்தியையும், அதே நேரத்தில் பொருளாலும் பணத்தாலும் செய்தியாலும் தூதாலும் பார்லிமெண்டும் எங்களுடைய அந்த ஐக்கிய நாடு சபையும் எங்களுடைய முதல் நாடாக, இந்த நாடு ஒரு நாடாக உதவிகரம் நீட்டுவதற்கு முன்வந்த நாடு என்ற பெருமையையும் எங்களுடைய நாடு பலஸ்தீன மக்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நல்குவானாக. நாம் அனைவர்களும் அதற்கு சபபாக காரணிகளாக மாறி நாமும் தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களால் நடக்கூடிய அநியாயத்தில் இருந்து நாம் தௌபா செய்வதுடன் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் ரப்போட எமக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதும் அநியாயம் இருந்தாலும் இன்றைய இந்த சஃபருடைய 13ஆம் பிறையன்று 1447 ஹிஜ்ரியில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்றாடுகிறோம், எங்கள் அனைவர்களையும் மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உன்னுடைய பாதையின் மரணத்தை மதீனாவுடைய மௌத்தை எமக்கு நசீபாக்குவாயாக. இந்த நாட்டுடைய பற்றுடன் எல்லா காலத்திலும்
தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் வாழ்ந்த முஸ்லிம்களாக இந்த நாட்டில் வாழ்ந்து வர்ணிக்க கிருபை செய்வாயாக. எப்பொழுதும் அநியாயத்துக்கு ஜனநாயக முறையில் நாட்டு சட்டத்தை மதித்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக முறையாக அணுகி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கிரமிவாயாக. எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் விடுதலை தருவாயாக. இந்த எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த ஷஹீதானவர்கள்